திருவண்ணாமலை பிரசித்தி பெற்ற சிவஸ்தலம்ன்றதை தாண்டி தமிழர்களுக்கு ஒரு நாஸ்டாலஜிக் கனெக்ஷன் உள்ள ஒரு கோவில்னே சொல்லலாம். சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ இந்த பிரம்மாண்ட கோவிலை பார்த்து வாயை பிளந்ததும், கருவறை தரிசனத்துக்கு போகும்போது அப்பா தோல் மேலே உட்கார வச்சுக்கிட்டு ஸ்பெஷல் தரிசனம் பார்த்ததும் நம்ம எல்லாருக்குமே நிறைய மெமரிஸ் அண்ணாமலையார் கோவிலோடு இருக்குது. குறிப்பாக நீங்கள் வட தமிழகத்தை சேர்ந்தவராக இருந்தால் அடிக்கடி புளியோதரையை கட்டிக்கிட்டு கிளம்பி போகிற கோவிலாகவும் இருந்துச்சு திருவண்ணாமலை. உள்ளூர்காரங்களை பொறுத்த வரைக்கும் கோவிலோட கனெக்ஷனை சொல்லவா வேணும்? கோவம் வந்தா, அழுக வந்தா, அமைதி தேடின்னு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் அண்ணாமலையார் கோவிலாக தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போது நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இவ்வளோ கூட்டம், கூச்சல், குழப்பம்னு நிறைய ஆதங்க குரல்கள் ஒலிக்குதில்ல? பதில் ரொம்பவே சிம்பிள். திருவண்ணாமலையின் புகழ் அபரிமிதமாக வளர்கிறது. அந்த வளர்ச்சியை பற்றி தான் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். வணக்கம், இது தந்தையின் பாட்காஸ்ட். வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. இன்னைக்கு நாம பார்க்குற பிரம்மாண்ட திருவண்ணாமலை கோவில் 25 ஏக்கர்ல 9 கோபுரங்கள், கருவறை உள்ளிட்ட பல சன்னதிகள், 1000 மண்டபம்னு முதல் முறை வர்றவங்களை நிச்சயமா மிரள வைக்கும். ஆனால் டைம் மிஷின்ல ஏறி ஒரு 2000 வருஷம் பின்னாடி போய் பார்த்தோம்னா இந்த கோவிலின் தொடக்கம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அண்ண முடியாத, அதாவது நெருங்க முடியாத ஜோதியே மலையாக மாறினதா ஒரு நம்பிக்கை. அந்த அண்ணாமலை, அதன் அடிவாரத்தில் ஒரு மகிழ மரம், அதன் கீழே ஒரு சுயம்புலிங்கம். இதுதான் கோவிலோட ஒரிஜினல் ஃபார்ம். நம்ம இலக்கியம் சார்ந்த ஆதாரங்களோட பின்னோக்கி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அவைலபிள் ரெஃபரன்ஸ் நக்கீரர் பாடிய அகநானூற்று பாடல்ல தான் இருக்கு. மழைக்கால் நீங்கிய மாக விசும்பில் குறுமுயல் மறுநிறம் கிளற மதி நிறைந்து அருமீன் சேரும் அகல்கிருள் நடுநாள் மருகு விளக்குறுத்து மாலை தூக்கி பழவிரல் மூதூர் பலருடன் துவன்றிய விழவுடன் அயர வருகதில் அம்ம. அதாவது முழு நிலா தன் உடம்பில் உள்ள களங்கத்தை காட்டிக்கிட்டு வானத்தில் கார்த்திகை நட்சத்திரம் நெருங்கும் இரவு நேரத்தில் தெருவெங்கிலும் அகல் விளக்கு வைக்கிறாங்க, மாலை தோரணம் கட்டுறாங்க. பழவிரல் மூதூர், அதாவது பழமையும் மேம்பாடும் கொண்ட நம்ம ஊரில் எல்லோரும் கார்த்திகை விழா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோடு சேர்ந்து நாமும் விழா கொண்டாட அவர் வர வேண்டும் என்று தலைவி தன் தோழியிடம் சொல்வது மாதிரியான பாடல். அகநானூரே பழசு. அந்த பழைய பாடல்ல பழமையான ஊருன்னு திருவண்ணாமலையை குறிப்பிடுறாங்கன்னா அதோட தொன்மையை நாம என்னன்னு சொல்ல முடியும்? சென்னையெல்லாம் கிராமமா இருந்து நகரமா மாறின ஊர். ஆனால் திருவண்ணாமலை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நகரமாகத்தான் இருந்திருக்கு. நெக்ஸ்ட், அண்ணாமலை என்ற பெயரோடு இருக்கும் ஆதாரம் திருஞான சம்பந்தர் பாடிய தேவார பாடல். என்ன சொல்லுது அந்த பாடல்? உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரல் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, தன் தேவியான உண்ணாமுலையோடு எழுந்தருளும் இறைவன் அண்ணாமலையாரை தொழுதால் வினைகள் தீரும்னு சொன்னதோட அவர் பார்த்த அருவியும் மழலை ஒளியும் பதிவு பண்றாரு. அந்த அருவி இப்போ இருக்கா? அவர் பார்த்த திருவண்ணாமலை கோவிலோட வியூ எப்படி இருந்திருக்கும்னு ஒரு கியூரியாசிட்டி வருது இல்லை? நினைச்சு பாருங்க. திருஞான சம்பந்தர் 6ஆம் அல்லது 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்னு நம்பப்படுது. அதுவே இந்த பாடலுக்கு குறைந்தபட்சம் 1400 ஆண்டுகள் வயது தருது. அப்போவே ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை நம்ம இலக்கியம் பதிவு பண்ணிடுச்சு. இப்போ என்னடானா 33% நாம சமூகம் முறுக்கிக்கிட்டு இருக்கு. கமிங் பேக், சம்பந்தர் சீர்காழியிலிருந்து இவ்வளோ தூரம் வந்து பாடியிருக்காருன்றதே 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கோவில் எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றிருந்தது அப்படின்றத உணர்த்துது. அதனால தான் அண்ணாமலையார் கோவில் எக்கச்சக்கமான புனரமைப்புகளை சந்திச்சிருக்குங்க. இந்த மாற்றங்களால் நாம் பெற்றது ரொம்ப அதிகம், இழந்ததும் கொஞ்சம் அதிகம் தான்னு சொன்னால் நம்புவீங்களா? எப்படின்னு தானே கேட்குறீங்க? சொல்கிறேன். சம்பந்தர் மட்டும் இல்லை, அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர்னு சைவ சமய குரவர் 4வரும் பாடிய ஸ்தலமாக திருவண்ணாமலை விளங்குது. ஆனால் அப்போதைய காலகட்டத்தில் ஒரு சிறு கோவிலா செங்கல்ல கட்டப்பட்ட கருவறை மட்டுமே இருந்திருக்க வாய்ப்பு இருப்பதா வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் 8ஆம் நூற்றாண்டு வாக்கில் பல்லவர்கள் காலத்தில் கோவில் புதிய கட்டுமானத்தை கண்டிருக்கு. அதுக்கான கல்வெட்டும் இருந்திருக்கு. ஆனால் காலப்போக்கில் நடந்த கோவில் புனரமைப்பு பணிகளால் அந்த கட்டுமானங்கள் மாறியிருக்கு, கல்வெட்டுகளும் தொலைஞ்சு போயிருக்கு. 1800கள் தொடக்கத்தில் விஜய நந்தி விக்ரமவர்மன் என்ற பல்லவ மன்னன் தொடர்பான கல்வெட்டு ஐரோப்பிய ஆய்வாளர் ஒருவரால் பதிக்கப்பட்ட ஆதாரம் இருந்ததா ஒரு காணொளியில் சொல்லியிருக்காரு வரலாற்று ஆய்வாளர் பாலமுருகன். ஆனால் அந்த கல்வெட்டு பிற்காலத்தில் காணாமல் போயிருக்கு. அதனாலேயே இந்த கோவில் வரலாற்றின் பக்கங்களில் பல்லவர்கள் பெயர் பெரிய அளவில் இல்லாமையும் போயிருக்கு. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கல்வெட்டுகளை திருவண்ணாமலை இழந்திருக்கு. அந்த மாதிரியான கல்வெட்டுகள் ஏதாவது பள்ளம் தோண்டும் போது திடீர்னு கிடைச்ச சம்பவங்களும் அங்கே நடந்திருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட பைப்போட பள்ளம் தோண்டும் போது 1100 ஆண்டுகள் பழமையான சோழர் கால கல்வெட்டு திருவண்ணாமலையில் கிடைச்சிருக்குன்னா பாருங்களேன். கமிங் பேக் டு த அடுத்த கட்டுமானம், சோழர் காலம்.
9ஆம் நூற்றாண்டுல இடைக்கால சோழர்களின் கை மீண்டும் வலுவாகுது. முதலாம் ஆதித்ய சோழன் மகிழ மரத்தின் அடியில் இருந்த மூலவரை அண்ணாமலையாரை இடம் மாற்றியிருக்காரு. இப்போ இருக்கிற கல்லால் கட்டப்பட்ட கருவறைக்கு அண்ணாமலையார் இடம் மாற்றப்படுகிறார். அந்த முதலாம் ஆதித்த சோழன் காலத்தில் பதிவு பண்ணப்பட்ட கல்வெட்டுகள் தான் தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பழமையான கல்வெட்டுகளாக இருக்குது. அதில் முதல் கல்வெட்டு 885ஆம் ஆண்டுலையும் 2ஆம் கல்வெட்டு 890ஆம் ஆண்டுலையும் பொறிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அந்த 2ஆம் கல்வெட்டே கடந்த 2017 தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா அகைன் புனரமைப்பு பணிகளின் போது அதையும் தூக்கி போட்டிருக்காங்க. கருவறையும் நிறைய மாற்றங்களை கண்டிருக்கு. அதனால தான் அந்த 2 கல்வெட்டுகளும் முழுமையான செய்தியை தராத நிலையிலேயே இருக்குது. பட் ஸ்டில் 2 விஷயங்களை அந்த முதல் கல்வெட்டு தெளிவுபடுத்தியிருக்குங்க. அப்போ திருவண்ணாமலை நகரின் பெயர் திருவண்ணாடு அண்ட் மூலவரோட பெயர் திருவண்ணாட்டு மகாதேவர். ஸோ அந்த காலத்தில் தான் அண்ணாமலையார் கோவில் விரிவடைய தொடங்குது. நிறைய தானங்களும் வழங்கப்படுது. கோவில் கட்டமைப்பினாலே நம்ம சோழர்களை பற்றி சொல்லவா வேணும்? ராஜராஜ சோழனால நிறைய தானங்கள் கிடைக்க 11ஆம் நூற்றாண்டில் ராஜேந்திர சோழ மன்னர் கொடிமரமேற்றி சுற்றுச்சுவர்களையும் எழுப்பியிருக்காரு. தொடர்ந்து 1063ஆம் ஆண்டு அவருடைய இளைய மகன் வீரராஜேந்திர சோழனால கிளிகோபுரம் கட்டி எழுப்பப்படுது. அதுவரைக்கும் பக்தி மனம் கமழ்ந்த சிம்பிளான சித்தர் பூமி ஸ்தலமாக இருந்த அண்ணாமலையார் கோவில் பிரம்மாண்டத்தின் முதல் படியை எடுத்து வைக்குது. இது அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு பயணப்படுது. அதுக்கு முன்னாடியே கோபுரங்கள் இருந்திருக்குமா? மேபி ஆர் மேபி நாட். சரியான கல்வெட்டுகள் ஆதாரங்கள் இல்லாததால பல்லவர் காலத்திலேயோ அதற்கு பின்போ கோபுரங்கள் இருந்ததற்கான சான்றுகள் நம்ம கிட்ட இல்லை. இருந்திருக்கலாம், புனரமைக்கப்பட்டிருக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் கிளிகோபுரம் டேக்ஸ் தட் கிரெடிட். 12ஆம் நூற்றாண்டில் குலோத்துங்க சோழனால உண்ணாமலை அம்மனுக்கு தனி சன்னதியும் கட்டப்பட்டிருக்கு. சோழர்களை தொடர்ந்து காடவராயர்கள், அடுத்து பாண்டியர்கள் கைகளுக்கு சென்றிருக்கு திருவண்ணாமலை. அவர்களும் நிறைய தானங்களை இந்த கோவிலுக்கு செஞ்சிருக்காங்க. அடுத்து 13ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஹொய்சாளர்கள் ஆட்சியின் கீழ் இந்த நிலம் வர கன்னடமும் சமஸ்கிருதமும் கூடவே வந்திருக்கு. குறிப்பாக ஹொய்சால மன்னன் வீர வல்லாள மகாராஜாவை அந்த மண்ணும் மக்களும் மட்டும் இல்லை, அந்த இறைவனே மறக்க முடியாத ஒரு நபராக மாறியிருக்காரு. 14ஆம் நூற்றாண்டில் 1328 முதல் 1331 இடைப்பட்ட காலத்தில் அந்த வீர வல்லாள அரசனால் கட்டப்பட்டது தான் வல்லாள மகாராஜா கோபுரம் என்று இப்போ அழைக்கப்படுது. கர்நாடக மாநிலம் ஹலேபிடுவை தலைநகராக கொண்டு ஹொய்சாளர்கள் செயல்பட்ட நிலையில் ஒரு கட்டத்தில் திருவண்ணாமலையை 2ஆம் தலைநகராக்கி இருக்காரு வீரவல்லாளன். அன்பும் பக்தியும் அளவு கடந்து அண்ணாமலையார் நிலம் மேல செலுத்தி இருக்கிறாரு வீரவல்லாளன். அடுத்து 14ஆம் நூற்றாண்டில் 1340 தொடங்கி 1374 இடைப்பட்ட காலத்திலேயே வீரவல்லாள மகாராஜாவால் மேற்கு கட்டை கோபுரம், தெற்கு கட்டை கோபுரம் மற்றும் வடக்கு கட்டை கோபுரங்கள் கட்டப்பட தொடங்கினாலும் ஒரு போரில் அவர் இறந்து போயிடுறாரு. அவருக்கு பிறகு வந்த இன்னொரு ஹொய்சால அரசனால தான் அந்த கோபுரங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பேய் கோபுரம். அது என்ன பேய் கோபுரம்னு தோணுதில்லை? மேற்கு கோபுரம் தான் மறுவி மே கோபுரம், பேய் கோபுரம்னு மாறினதா சொல்றாங்க. வீரவல்லாள ராஜாவால் தொடங்கப்பட்டாலும் ஹொய்சால அரசு சரிந்ததும் விஜயநகர பேரரசின் கீழ் தான் இந்த மேற்கு கோபுரம், அதாவது பேய் கோபுரமும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அடுத்து அம்மணியம்மன் கோபுரம். அந்த மண்ணிலேயே வாழ்ந்து மறைந்த பெண் துறவியான அம்மணியம்மன் அவர்களால் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம். அவர் பெயராலேயே அழைக்கவும் படுது. விஜயநகர ஆட்சியை தொடர்ந்து நாயக்கர்கள் காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த கட்டுமான பணியை தன்னோட சொந்த முயற்சியால் அம்மணியம்மன் முடிச்சு வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ கோவிலின் முக்கிய காலகட்டத்துக்குள்ளே போகிறோம். 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இந்த கோவில் பிரம்மாண்டத்தினும் பிரம்மாண்டமாக உருவெடுக்க தொடங்கியிருக்கு. அத்தனை புனரமைப்புகள், அத்தனை புதிய கட்டுமானங்கள், 1000 கால் மண்டபம், சிவகங்கை தீர்த்தக்குளம், இந்திர விமானம், விநாயகர் தேர்னு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் மணிமகுடமா 217 அடி உயர பிரம்மாண்ட ராஜகோபுரம். துளுவை தாய்மொழியாக கொண்டு, கன்னடத்தை ஆட்சி மொழியாக கொண்டு, தெலுங்கு மொழியை போற்றி வளர்த்த கிருஷ்ணதேவராயர் தமிழ் நிலத்தில் மேற்கொண்ட கோவில் திருப்பணிகள் கேட்கவே மலைப்பா இருக்கு. அத்தனை தானங்களையும் கொடைகளையும் கோவிலுக்காக வழங்கியிருக்காரு. இந்த திருப்பணிகளுக்காக அவர் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகள் குறித்த தகவல்களும் கூட செப்பேடுகளை பதிவு செய்யப்பட்டிருக்கு. கிருஷ்ணதேவராயருடைய மறைவு 1529 நடந்த பிறகு தஞ்சையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்து வந்த சேவப்ப நாயக்க மன்னர் மிச்சமிருந்த கட்டுமானத்தையே கொஞ்சம் வருஷம் கழிச்சு 1590 முடிச்சு வச்சிருக்காரு.
இதன் பிறகு ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, நடுவில் திப்பு சுல்தான் வந்தார், அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்டால் ஆயிருக்கு. மொத்தமாக உள்ளூரில் இருக்கக்கூடிய ஜமீன்கள் இந்த மாதிரியான ஆட்கள் மூலயமா தான் ஃபண்டும் கிடச்சிருக்கு கோவிலுக்கு. அதன் பிறகு கடந்த 150 ஆண்டு கால வரலாறை எடுத்து பார்க்கும்போது இந்த கோவிலில் நடந்த மிக பெரும் புனரமைப்பு பணிகள், கட்டுமான பணிகள் எல்லாம் சாத்தியப்படுத்தினது நாட்டுக்கோட்டை நகரத்தார் தான். குறிப்பாக சொல்லணும்னா உண்ணாமலையம்மன் சன்னதியெல்லாம் மாற்றி அமைச்சு கட்டி முடிச்சிருக்காங்க நாட்டுக்கோட்டை நகரத்தார். ஆனால் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நம்ம பேசும்போது இதனால் வந்த ஒரு கெட்ட செய்தி என்னன்னு தெரியுங்களா? அந்த காலத்தில் இருந்த கல்வெட்டுகள், பழைய கட்டுமானங்கள்லாம் ஜஸ்ட் லைக் தூக்கி போடப்பட்டிருக்கு. அதோட வேல்யூ ஒரு வேளை அப்போ அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கோ என்னவோ. பட் அந்த கல்வெட்டுகள் ஒரு வேளை அது எல்லாம் அப்படியே போற்றி பாதுகாக்கப்பட்டிருந்தால் இந்த கோவிலுடைய உண்மையான தொன்மை குறித்தான முழுமையான தகவலும் நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் டபுள் தம்ஸ் அப் டு நாட்டுக்கோட்டை நகரத்தார் ஃபார் தர் கான்ட்ரிபியூஷன். இத்தனை பேரோட முயற்சியால் தான் மகிழ மரத்தின் அடியில் சிறு ஸ்தலமாக இருந்த திருவண்ணாமலை இன்று இந்த பிரம்மாண்ட வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கடந்த சில தசாப்தங்களாக நிறைய வெளிநாட்டினர் இங்கே வராங்க. கடந்த 5 வருஷமாக தெலுங்கு மொழி பேசுகிறவங்களும் கன்னடர்களும் அதிகமாக வர தொடங்கியிருக்காங்க. முன்னாடியே வந்துட்டு தான் இருந்தாங்க, பட் இப்போது எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கு. ஆனால் அந்த மொழியினர் யாருமே இந்த மண்ணுக்கு புதுசு கிடையாது, அந்நியர்களும் கிடையாது. நம் மண்ணின் தமிழ் அடையாளத்தை காக்கும் அதே வேளையில் திருவண்ணாமலையின் அடுத்த கட்ட பிரம்மாண்ட வளர்ச்சிக்கு நாம் தயாராக வேண்டிய தருணம் இது. அதை உள்ளூர்வாசிகளுக்கு அதிக தொல்லைகளை தராமல் நல்லபடியாக அந்த முன்னேற்ற பாதையில் 1000 ஆண்டுகளாக நகரமாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாநகரம் அப்படின்றதையும் தாண்டி குளோபல் மேப்பில் ஒரு முக்கியமான ஆன்மீக ஸ்தலமாக கொண்டு செல்லக்கூடிய அந்த பாதை, இதற்கு இட்டு செல்லும் மாபெரும் பொறுப்பு அரசின் கைகளில்தான் இருக்கிறது.